வேலை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் தயங்குறீங்க? அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கய்யா. நீ தப்பா நினைக்கலன்னா நீ இங்க இருந்து போயிடு. ஏன் வேலை ஒரு மாதிரியா பாக்குறேன்? என்ன காப்பாத்துறேன், நான் தேடிக்கிட்டு இருக்கோம், எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தயவு செய்து என்ன தப்பா நினைக்காது. என் சூழ்நிலை அப்படி. பரவாயில்லையா, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே ஆகட்டும். நான் இங்க இருந்து போயிடுறேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நான் இன்னைக்கே இங்க இருந்து போயிடுறேன். உங்க நல்ல மனசு ஆசீர்வாதம் பண்ணா நான் தேடிக்கிட்டு இருக்க நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். என் மனசுல இருக்க பாரமும் குறைஞ்சிடும். என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. சத்தியம், உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நாக்கு கூசுது. வானவராயன் பரம்பரையில வந்தானா இதுவரைக்கும் யாருக்குமே தலை குனிஞ்சு நடந்ததில்லை. ஆனா இப்ப நீ செஞ்சிட்டு வந்திருக்கிற காரியம் வெளியே தெரிஞ்சா இனிமே நான் தலை குனிஞ்சு கூட நடக்க முடியாது. நீ என்ன மாதிரி சிறந்த வேட்டைக்காரனா வரணும்னு தான் மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சேன். ஆனா நீ காட்டுக்குள்ள ஒரு வயசு பொண்ணை வேட்டையாடிட்டு வந்திருக்கிற. என்னடா பாத்துட்டு இருக்கிற? துப்பாக்கியும் கையுமா அப்பா அலையறாரே, உன்னை சுட்டுடுவேன்னு ஒண்ணு பயப்படுறியா? பயப்படாத, உன்னை நான் சுட மாட்டேன். இதே கையாலதான் அந்த வேலனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்போ என் மகன் சத்தியத்தை காப்பாத்த போய் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை என்னால நிறைவேற்ற முடியல. இந்தா வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத இந்த கைகள் எனக்கு தேவையில்லை. சுடு, சுட்டு தள்ளி. அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். நான் என்னடா உனக்கு தண்டனை கொடுக்க முடியும்? பாம்பு பசிய நினைச்சிட்டு இருக்கு, தேர விதியை நினைச்சிட்டு இருக்கு. பள்ளியை கெடுத்தவன் நீதான் வேலனுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான். இந்த கையால உன்னை நெஞ்சில தூக்கி வளர்த்த பாசம் நீ செஞ்ச தப்ப மூடி மறைக்க பாக்குது. சத்தியம், வேலை இங்கிருந்து போற வரைக்கும் நீ நம்ம எஸ்டேட் பங்களாவில போய் மறைஞ்சிடும். அப்படியா? நீ அங்கே இரு, இதோ வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்கார? நான் வானவராயன் பேசுறேன் சார். என் மகன் சத்தியம் என்னுடைய எஸ்டேட் பங்களாவில் இருக்கிறான். இப்ப வேலை அங்க போயிருக்கிறான். என் மகனை எப்படியாவது காப்பாத்துங்க சார். நீலமலை அடிவாரத்தில் தான் இருக்கு. தேங்க்யூ சார். இதோ நானும் வந்துடுறேன். வாமா போலாம். என்ன வேணும்? நீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறியா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? நீ என்ன பேசுறேன்னு புரியல வேலன். அத புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் வள்ளிய பூ மாதிரி என் கையில வச்சிருந்தேன். அவளை கசக்கி உங்க காலடியில போட்டு நசுக்கி கொன்னுட்டீங்களா பாவிகளா? என் வள்ளி எந்த மன உச்சிலிருந்து கீழே குதிச்சு என் கண்ணு முன்னாடி உயிரை விட்டாலோ அதே இடத்துக்கு உன்னை கொண்டு போயிட்டா நான் எதுக்காக இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது உனக்கு புரியும். புறப்படலாமா? வேலன், நான் என்ன எதையும் பேசி நேரத்தை வீணாக்காம புறப்படு. கடவுளே வந்தா கூட இன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியாது. புறப்படலாமா?
வேலன், மரியாதையா சத்தியத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடு. அவன் தப்பு பண்ணியிருந்தா சட்டம் அவனை தண்டிக்கட்டும். நீ அவனை ஒப்படைக்கல, நான் உன்னை சுட்டு கொன்னுட்டாவது உங்ககிட்ட அவனை கூட்டிட்டு போயிடுவேன். வேலன். இன்ஸ்பெக்டர், அதிகாரத்தால சாதிக்கக்கூடிய காரியம் இல்லை இது. வேலனா விட்டு கொடுத்தாதான் சத்தியத்தை நாம கூட்டிட்டு போக முடியும். அவசரப்படாதீங்க. வேலா, சத்தியம் என் மகன் தெரியறதுக்கு முன்னாடி அவனை காப்பாத்தி உயிர் பிச்சை கொடுத்தேன். இப்ப அவன் என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கொல்றதுக்கு முயற்சிக்கலாமா? உங்ககிட்ட அவனை திருப்பி கேட்க கூடாதுன்னு இந்த மனசு சொன்னாலும் இந்த தோல்ல அவனை தூக்கி வளர்த்த பாசம் உங்ககிட்ட பிச்சை கேட்டாவது அவனை காப்பாத்த சொல்லுது. உன் காலை பிடிச்சு கேட்கறதாக நினைச்சுக்கோ. என் மகனை எனக்கு திருப்பி கொடுத்துறப்பா. வானவராயர், அந்த ரேக்லா வண்டியை முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. ஏறா. வானவராயர், என்னை யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது. என்னை யாராவது சுட்டுக் கொல்லணும்னு நினைச்சா அவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சாவுக்கு தயாராயிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க மகனை இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அங்கேயே நில்லுங்க. யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. வேணா, அவனை கொன்னுடாதே. யாரையாவது கொன்னாத்தான் உன் வெறி அடங்கும்னா என்ன கொல்லு, என் புள்ளைய விட்டுடு. வேலன், நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ சத்தியத்தை எங்கிட்ட அனுப்பல, அவனோட பணம் கீழே விழுறதுக்கு முன்னாடி உன்னோட பணம் கீழே விழுந்துரும். வேலன், என்ன உன் தங்கச்சி என்ன உங்க மனசுல எங்கேயாவது நினைப்பு இருக்கிறது சத்தியம்னா எங்க அண்ணனை விட்டுடுங்க. Come on, Velan. Send him. Send him. 1, 2, 3, 4. ஓடுறா. உன்னத்தாண்டா சொல்றேன், ஓடுறா.